நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதம் சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா அடிச்சிக்க சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்படி சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வசியாக. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய், நான் காயத்ரி. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பீக்கங்காய் வச்சு சூப்பரான ரெசிபி தாங்க ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு வசியாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது பீக்கங்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பேனில் அரை ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும், ரொம்ப பொரிக்கணும் ஒன்றும் இல்லை. இப்போது ரோஸ்ட் ஆனதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே 10 பல் பூண்டையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடலாம். பூண்டு நல்லா கலர் மாறின பின்னாடி மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. மீடியம் சைஸ் 2 தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட குறைச்சலானா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்த உடனே நம்ம தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த பீக்கங்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். தோல் எதுவும் இல்லாமல் கொட்டை இல்லாத பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற பீக்கங்காவாக பார்த்து எடுத்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு லைட் போட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி பிரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம பீக்கங்காய்னா தண்ணி காயின்றதுனால தண்ணி பிரியும். அதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா பீக்கங்காயில் இருக்கிற அந்த வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு தகுந்தது. இப்போது இது கூடிய மல்லித்தூளையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஜீரகத்தை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாசனையும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மணமாக இருக்கும். பாருங்கள், எந்த கலரில் இருந்த பீக்கங்காய் எந்த கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பின்னாடி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காது. இந்த பக்குவத்தில் செஞ்சால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு பீக்கங்காய் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் சாப்பிடாத இருக்கிற குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மெத்தடில் நம்ம லஞ்சு கூட நம்ம செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி பீக்கங்காய் செய்யும்போது என்னுடைய குழந்தைங்க வந்து பின்னாடியே நிற்பாங்க, அம்மா எப்போ உண்டை சாதம் கொடுக்க போகிறீங்கன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு சாதத்தை பிசைஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. 4 உருண்டை சாப்பிட்ற இடத்துல 5, 6 கூட போயிடும். இன்றைக்கி நான் கொண்டு வந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம நாளைக்கு வேறு ஒரு சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.